ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த தடவை மும்பையில் அவங்களுடைய ப்ராக்டிஸ் மேட்சஸை கேன்சல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாட் ஓன்லி மும்பை இந்தியன்ஸ், ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிசிசிஐ ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஐபிஎல் டீம்ஸுக்குமே ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஓன் ஹோம் வென்யூஸில் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இத்தனை வருஷம் ஐபிஎல்லில் வந்துட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கும்போது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ஸுக்கு வருவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதை ஃபேன்ஸுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரீயாக ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் அலோவ் பண்ணி இந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்க ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் மேட்சஸ் அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் அட்வான்டேஜாக இருக்குதுன்னு நினச்சாங்களா என்னென்னு தெரியல. ஏன்னா ஹோம் மேட்ச் அப்படிங்கிறது ஹோம் டீமுக்கு அட்வான்டேஜாக இருக்கிறதுக்காக தான் வைக்கிறது. பட் ஆனால் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ எந்த ஒரு ஹோம் டீமும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, ஸோ ப்ராக்டிஸ் செஷனை கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க எல்லா டீமும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜியோ பார்ட்டியில் இருக்குது. ஸோ அந்த இடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஐபிஎல் 2025 ப்ராக்டிஸை பிப்ரவரி லாஸ்ட் வீக், அதாவது WPL அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனோட ரிசல்ட்ஸை கருத்தில் கொண்டு பிப்ரவரி லாஸ்ட் வீக் வந்துட்டு ஷெடியூல் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஷெடியூல் பண்ணி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் வென்யூ எங்கே, எந்த இடத்துல வச்சு அவங்க வந்துட்டு அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிப்பாங்க, இதை பற்றின அப்டேட்ஸ் தெளிவாக இன்னும் எதுவும் கிடைக்கல. பட் ஆனால் அவங்களுடைய ஹோம் வென்யூ அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் மற்ற வென்யூஸ் இருக்குது, அதில் வேணால் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான தடையும் அவங்க போடல. ஸோ அதனால் அதை வந்து கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எல்லா டீம்ஸும் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ மும்பை கண்டிப்பாக ஒன்றமாங்கதமாக இருந்து அதில் வேறு லெவலில் வந்து டெசிஷன் எடுத்து எஃபெக்டிவாக இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து டீமுக்கு அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு இப்போது வான்கடே அப்படிங்கிற அந்த விஷயத்துலேருந்து வெளியே போனால் எங்கே அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஆகாஷ் சோப்ரா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பும்ரா இல்லாத டீம் இந்தியா அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பரிதாபமான அணியை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன தான் டீம் இந்தியா வந்துட்டு இங்கிலாண்டை ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாலும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு வரும்போது அதில் பும்ராவோட பங்களிப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி தான் அவர் இருப்பார். ஸோ அவர் இல்லாத அந்த ஒரு டீம் எப்படி வந்துட்டு நிலை தடுமாறாமல் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே வந்து ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னா பும்ரா அந்த இடத்துல வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கிறார். இப்போ பும்ரா இல்லைங்கிற சுச்சுவேஷனில் எல்லா பவுலர்ஸுமே ஸ்டெப்பப் ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து யாருக்கு எப்போ எந்த இடத்துல எங்கே அடி விழுகும் அப்படின்னு தெரியாது. அதில் தான் அவங்க கண்டிப்பாக ஓவர் கம் பண்ண கற்றுக்கணும். ஈவன் பும்ரா வந்துட்டு ஐபிஎல் 2025 கூட ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இப்போ ஹெவி ஆகிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் பும்ரா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பித்து அவரே வந்து ஃபோட்டோலாம் போட்டு ஸோ வேறு லெவலில் வந்துட்டு நான் என்னுடைய ரீஹேப் ஆரம்பிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து இன்ஜுரி கண்டிஷன் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வருஷனாக தான் போயிட்டுருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ எது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய இந்த ஐபிஎல் 2025 வின்டேஜ் ஹர்திக் பாண்டியாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஹர்பஜன் சிங் இப்போ ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்துட்டு ஹர்பஜன் சிங் இவங்க எல்லாருமே எம்ஐயில் ஒன்றா விளாண்டவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட ரீசன்ட் ஃபார்ம் அந்த T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற அந்த ஒரு டைம்லேருந்தே செமையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ தலைவனோட ஆட்டிடியூட்லேருந்து அவரோட பவுலிங், பேட்டிங் எப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஐபிஎல்லில் அவர் கேப்டனாக உள்ளே வரும்போது இந்த ஒரு பாசிட்டிவ் மொமெண்டத்தை அப்படிங்கிறத உள்ளே வச்சுட்டு யார் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் அது அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடியும். ஏன்னா நம்மளோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறதும் நம்மளோட நம்பிக்கையும் எந்த இடத்துல இருக்குன்னு முக்கியம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஐபிஎல் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபேன்ஸே அவரை சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஷேட் அவருக்கு இருந்தது. பட் இப்போ அதில் எதுவுமே கிடையாது. டீம், ஃபேன்ஸ் எல்லாருமே ஹர்திக் பாண்டியா சைடில் இருக்கிறாங்க. ஒரு ஓஜி ஹர்திக் பாண்டியா அந்தளவு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எனக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா இந்த ஐபிஎல்லில் என்ன மாதிரி சம்பவம் பண்ணுறாரு அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.